100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் சனி பகவானின் நிலையையும் குரு பகவானின் நிலை கிரகங்களினுடைய நிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ஆவணி மாதம் கொடுக்க போகின்றதா, குடும்பத்தின் நிலை, தொழில், திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் முற்றிலுமாக ஒழியுமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் புது வீடு கட்டி மகிழ்ச்சியோடு புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய யோகமும், குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான குடும்பத்தினரோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய மிக பெரும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைச்சிட்டும், புதிய தொழில் தொடங்குவீங்க, நிலம் வாங்கி விற்பதில் நல்ல லாபம் கிடைக்கும், பெருமையும் புகழும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தில் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ள நேரிடலாம். அதே நேரத்தில் வேறு பல சாதகமான நிலைகளும் உங்களுக்கு அம்சமாக இருக்கின்றது. இந்த ஆவணி மாதம் மிக முக்கியமாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுவான நிலையில் வைத்திருக்க உதவுவார். லாபத்தை பெற்று தருவார். செலவுகள் சற்று அதிகமாகும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீங்க. சுகபோக வசதிகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் கிடைக்கும். அனைத்து செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்ய பாருங்க. உங்களுடைய ஆலோசனைகளை உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் வகையில் நிச்சயம் இருக்கும். அதாவது உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நண்பர்கள் செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவத்தை பெறுவீங்க. சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை சொல்ல வேண்டும். குடும்பத்தில் மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அடுத்தவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் என்று அனைவரிடமும் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா அனுகூலமான பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உடல் பொலிவடையும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைப்பீங்க. அவ்வப்போது பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளித்திடுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது போல உங்களை காப்பாற்றுவார். கடன் சார்ந்த விஷயங்கள், முதலீடு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் அதிக கவனம் தேவை. வருமானம் நிச்சயம் சீராகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நீரிழிவு நோய், கல்லீரல் நோய் போன்றவை உங்களுக்கு மிக பெரும் தொல்லையாக அமையலாம். மது உள்ளிட்ட விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். கூடுமான வரை தவிர்த்து விடுவதும் நல்லதாக இருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க. எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். உங்களுடைய கடமைகளை நிச்சயம் சரிவர செய்வீங்க. மிக முக்கியமாக
ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிச்சயம் சிறப்பான பலன்கள் கிடைக்கவே செய்யும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் உங்களுடைய சொல்படி நிச்சயம் நடப்பாங்க கேட்டு அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீங்க. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் ஒரு பொருட்டாவே கருத மாட்டீங்க. பண வரவில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையுமே இருக்காது. விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க. உங்களுடைய வேலை திறன் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கல்ல சிறப்பான பலன்கள் உண்டாகும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவுடன் மிக சிறப்பான செயல்களை செய்ய போகிறீங்க. எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது, இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைக்கணும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளுங்க. சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதீங்க என்பதை சொல்ல வேண்டும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமாக இந்த ஆவணி மாதத்தில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். மனக்குழப்பங்களில் இருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடுவீர்கள் என்றே சொல்ல வேண்டும். தீய நண்பர்களுடனான நட்பை இந்த ஆவணி மாதத்தில் உடனடியாக துண்டித்து விடுங்கள். விளையாட்டுகள்லையும் சாதனை படைக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மேல் இடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அதாவது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஒரு அரசாங்க ரீதியாக தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல் இடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும். படிப்படியான சீரான அமோகமான வளர்ச்சியை காண போகிறீங்க. செல்வம் அதிகமாக போகின்றது. சக ஊழியர்களால் நன்மை உண்டாக போகின்றது. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைத்துவிடும். வாழ்க்கையில் மேன்மை அடைய போகிறீங்க. கவனத்தோட உழைப்பதும் அவசியமாக இருக்கின்றது. இந்த மாதம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனை செய்து பக்குவமான அணுகுமுறைகளை கையாளவில்லை என்றால் உங்களுக்கு பாதிப்புகள் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். நிச்சயம் பண வரத்து அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. காரிய தடங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மனதில் ஒரு சில நேரங்களில் கவலைகள் உண்டாகும். இது சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் என்பதனால ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடு ஈடுபட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. நயமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் வெற்றியோடு தான் திரும்புவீங்க. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்துவிட போகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவானது மிக சிறப்பாக இருக்க போகின்றது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மனதில் ஏதாவது கவலை இருந்தால் இந்த ஆவணி மாதத்தில் முழுமையாக நீங்கிவிடும். தெய்வீக வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகின்றது. மனதிற்கு சந்தோஷமாக, மனதிற்கு பிடித்தமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. சனி பகவான், குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க இந்த ஆவணி மாதத்தில் காத்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார இருக்க போகின்றது. பல நன்மைகள் உண்டாக போகின்றது என்றே சொல்ல வேண்டும். ஏகப்பட்ட தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பணம் சேமிக்க முடியலையே, பணம் குவிக்க முடியலையே அப்படின்ட்டு
இருப்பவர்களுக்கு எல்லாம் உங்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும்போது கோளறு திருப்பதிகத்தை அன்றாடம் பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நீங்கள் தாமரை மலரை பெருமாளுக்கு சாத்தி வர உங்களுடைய பொருளாதார நிலை உயரும், கடன் பிரச்சனைகள் அகலும், பணம் நிச்சயம் குவியும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 10, 12. அதிர்ஷ்ட தினங்கள் ஆவணி 13, ஆவணி 18, ஆவணி 24, ஆவணி 30. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட தினங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், பச்சை. இந்த ஆவணி மாதம் அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.